வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு கேம் ரோப்ளாக்ஸில் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் முன்னாடியே. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்கேன். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இல்லை, நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேங்க. ஏற்கனவே நிறையா வாட்டி விளையாண்டனால இப்போ வந்து நான் குஷ்டு போட்டு ஸ்கைலேண்ட் அப்படின்னு வந்திருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு இந்த கேம் கான்செப்ட் சொல்லணுன்னா அவ்வளோலாம் இல்லை. இந்த கேம் விளையாட சூப்பராக இருக்குங்க. இந்த நிறையா பேரை குஷ்டு போட்டு இப்போ கில்லர்ஸ்லாம் எப்படி இது இவனை முடிச்சா அவனுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இதுவும், இவனை முடிச்சா உனக்கு இது கிடைக்கும்டா அப்படின்னுவாங்க. அதே மாதிரி தான் நான் வச்சுருக்க ஆக்சசரிஸஸ் தான் வாங்கினேன். இந்த பிளாக் ஃப்ரூட்னால் இதில் நம்ம நிறையா ஃப்ரூட் வாங்கணும். இப்போ நான் ஐஸ் ஃப்ரூட் வச்சுருக்கேன். ஐஸ்ன்னு காட்டுதா, அதோட ஒரு பவரை நீங்கள் பாங்க. இதான் பவர். இது அன்வாவே அன்லாக் ஆயிரும். இது வந்து நம்மளாக எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் எடுக்கணும். இதுவும் நம்மளாக எடுக்கணும். சூப்பர் பவருங்கண்ணா. ஸோ இப்போ நம்ம குஷ்டு போட்டு அடிக்கணும். அதான் நம்மளுக்கான டாஸ்க். ஸோ வாங்க குஷ்டு போட்டு அடிக்கலாம். குஷ்டு வந்து நான் ஸ்கை பந்தயத்துக்கு தான் என்னால் போட முடியும். ஸோ அதனால் நான் அங்கே தான் போடுறேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்பின் பண்ண முடிஞ்சால் ஸ்பின் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆகும்னு வேறு எனக்கு தெரில. ஸோ வாங்க போகலாம். இந்த கேமில் நான் போக உங்களுக்கு நிறையா சீக்ரெட் சொல்கிறேன். நான் அங்கேயே ஒரு சீக்ரெட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, நான் வச்சுருக்கேன் கோட், அது மாதிரி ஒரு ஆக்சசரி வாங்குறது தான் அந்த இடம். ஸோ வாங்க இப்போ போகலாம். ஒருத்தனை அடிக்கலாம். இப்போ எனக்கு அடித்தாலே எனக்கு எதுவும் ஆகாது. என்னால் தண்ணியில் நடக்க முடியும். இப்போ சாதாரண ஒரு ஃப்ரூட் வச்சுருந்தா உங்களால் இது தண்ணியில் போனால் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த்து குறைஞ்சி செத்துருவீங்க. இதே இது நீங்கள் ஃப்ரூட்டே வச்சிடலன்னா ஸ்பின் பண்ணி போகலாம். ஸோ அதான் இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ வாங்க இந்த வி பவர் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். செம்ம பாருங்க. அதுக்கடுத்து இந்த சி பவர் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா இருங்க அவங்க வரட்டும். இதுதான் அந்த இதனோட பவரு. ஸோ வாங்க இவங்க தூக்கி போட்டு சொல்லுவோம். ஸோ சாப்பிட சாவு போகிறானுங்க. இதை வந்து நம்ம 7 பேர் அடிச்சா ஏறும். ஸோ இவனை அடிச்சு முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முடிய போகுது. 4 பேர் அடிச்சோமா. 4 பேர் தான் எம்பிசி ஸ்பான் ஆகிருக்கானுங்க. அதனால தான் இனிமேல் தான் மற்ற எம்பிசிஸ்லாம் ஸ்பான் ஆவானுங்க. ஸோ இப்போயே நம்மளுக்கு 22. நான் ஸ்பின் பண்ண 40,000 தேவை. என்ன ப்ரோ 40,000 தானே ஈஸியாக எடுத்துடலாம்ல அப்படின்னு நினச்சிங்களா? அதான் இருக்கலே கஷ்டம். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இதுவாச்சும் ஸ்பின் பண்ணி காட்டுவேன். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ ஒருத்தனா நம்ம ஒன்றா அடிச்சுட்ருக்கோம். ரொம்ப நேரமாகுது. நம்ம கொஞ்ச நேரம் இதுலேயே அடிப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சைடில் வச்சுருக்கேன்ல, இது பேர் தான் யூரா. இந்த யூரா இருங்க உங்களுக்கு காட்டுறேன். யூரா போடலன்னா நீங்கள் உங்கள் உடம்பு ஃபுல்லாக இப்படி இருக்கும். இருங்க, இவனுங்க வேறு காமிக்க விட மாட்டானுங்க. டே இருடா. இவங்க அது என்ன ஃப்ரூட் தெரியுமா? எட்டி ஃப்ரூட்டுங்க. அடே என்னங்க இவனை அடிச்சுருவேண்டா. டே பார்க்க முடியல. இப்போ ஃபுல் ஸ்கின் என் கை ஒயிட்டாக தானே இருக்குது. இப்போ நான் இதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பேக் ஆயிரும். இதான் இதோட பவர். அது மட்டும் இல்லாமல் பைப்பில் நான் மித்திக்கல்ல ஒன்று வச்சுருக்கேன். இதான் இந்த பைப்போட பவரு. ஆனால் பைப்போட பவருக்கு நான் ஸ்வாடுக்கு ஏற்றினா தான் எனக்கு இதாகும். அது வரையும் இதாகாது. ஸ்வாடுக்கு ஏற்றினா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக குறையும். அதான் ஸ்வாங் எல்லோரையும் சேர்த்து அடிக்கும். எங்களுக்கு பிளட்டு ஏறி இருக்குங்க. நான் அவ்வளோ நேரம் விட்டல. நம்மளுக்கும் ஆட்டோ ஃபீல் ஆகும். ஆனால் இந்த ஃப்ரூட்டில் ஆகாது. ஏன்னா எனக்கு அச்சாலும் எனக்கு எதுவும் ஆகாது. பாருங்களேன், நான் எதுவுமே பண்ணல. அவங்க அச்சாலும் எனக்கு ஐஸ் அது மாதிரி தான் வரும். இதான் இந்த ஐஸ் ஃப்ரூட்டோட பவரு. நல்லாயிருக்கும் ஐஸ் ஃப்ரூட்டோட பவரு. அதனால தான் எனக்கு ஐஸ் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு இருக்கேன். அடிக்கவே முடியல இந்த பைப்பில். இதே இது வச்சுக்கோங்களேன். இந்த வாங்கிக்கோ. இங்கே பார்த்தீங்களா எத்தனை பேர் சேர்த்தாங்கன்னு? 5 பேர் அடிச்சிட்டோம். இன்னும் 3 பேர், இன்னும் 2 பேர் தான். ஆனால் 3 பேர் தான் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். 3 பேர் அடிச்சே முடிச்சிடலாம். சரி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்கன்னா மறக்காமல்
லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இதை செத்துறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்னு ஒன்று ஏறும். நான் ஸ்வாடுக்கு தான் ஏற்ற போகிறேன். மிலிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஏறும். டிஃபென்ஸுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஏறும். பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டிங்கன்னா உங்கள் பிளாக் ஃப்ரூட்டுக்கு ஏறும். இதே நீங்கள் ஸ்வாடுக்கு போட்டிங்கன்னா இதெல்லாம் ஸ்வாடு கேட்டகிரியில் வரும். அதனால தான் அப்போ இருக்குது. ஸோ திரும்படியும் நான் குஷ்டு போடலான்னு இருக்கேன். என்ன ப்ரோ அதுக்குள்ளே 30,000 சேர்த்துற, சீக்கிரமாக ஸ்பின் பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 40,000 இல்லை 50,000 சர்ப்ரைஸ். ஸோ வாங்க நம்ம 50,000 ஸ்பின் பண்ணணும். முதல்ல இவங்களை அடித்தாலும் அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, என்னோட கீழே லெவல் அது மாதிரி அடித்தாதான் எனக்கு இதாகும். இவங்க அடித்தா எனக்கு எதாவது ஆகும். நீங்கள் வேணா பாருங்களேன். இது இப்படி தான். ஆனால் இவங்களே என்னால் அடிக்க முடியும். அது கூட முடியும் இவங்களே. ஆனால் ரொம்ப நேரமாகும். இது நான் போட்டுக்கிறேங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதோ பார்த்தீங்களா ஒருத்தர் வச்சது எவ்வளோ லெவல் இருக்குன்னு. ஸோ இப்போ நான் குஷ்டு தான் போடணும். ஸோ வாங்க குஷ்டு போடலாம். குஷ்டு போட கிளம்பிட்டு இருக்கோம். ஓ போடாப்படாப்புனாக்கே போடா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பர் ஸ்கைலண்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சீக்ரெட். நான் கேம் போக போக காட்டுறேன் நான் உங்களுக்கு அப்புறமா. அது ஒரு சீக்ரெட் மாதிரி தான் அப்பர் ஸ்கைலேண்டு. அப்பர் ஸ்கைலேண்ட்னா ஒன்றும் இல்லை, ஸ்கைலேண்ட்லேயே ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி. இப்போ எங்கள் செஸ்ட்டில் தான் ஸ்பான் ஆகிருக்கும். முதல்ல நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை தான் நான் முதல்ல சொல்லுவேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் எங்கே செஸ்ட் இருக்குது, இங்கெங்கே நம்ம போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். முதல்ல எடுத்தோடனே குஷ்டு போட்டு இப்படி ஆடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்க இது ஷார்ட்கட் வழியாக போவோம். இதான் ஷார்ட்கட்டு. இப்போ என்னால் அது வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, ஆக்சசரிஸ் வந்து கல்கி படத்தில் வரும்ல அது மாதிரி தான் அந்த ஆக்சசரி இருக்கும். அந்த ஆக்சசரி அது மாதிரி தான் இருக்கும். அதனால தான். ஆனால் அது நாட் எடி பிராட் அப்படின்னு என்னமோ ஒன்று காட்டும். நான் இது பண்ணது தான் அப்படி காட்டுச்சு. இப்போ நான் பண்ணனாலும் அப்படி தான் காட்டும். ஸோ வாங்க எவ்வளோ எழுத்து குறையுது பாருங்களேன். இந்த சாவுங்கடா. அடுத்த இது வாங்கிக்கோ, அடுத்த இது வாங்கிக்கோ, அடுத்த இது வாங்கிக்கோ. நல்லா வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. சீக்கிரம் சாவுங்கடா. செஸ்ட்டு சீக்கிரம் வாங்கடா. எனக்கு என்ன நேரங்காலம் இல்லைன்னு நினச்சிங்களா? ஐகா இன்னும் ஒர்க்கு சார் ஒர்க். இங்கே பாருங்கள் செவுத்தை முட்டிட்டுருக்கான். ஏன்னா நான் அங்கே இருக்கேன், செவுத்தில் வந்து முட்டிட்டுருக்கான் பாருங்கள். ஸோ இது வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஈஸி தான் எடுக்கிறது. இப்படி உங்கள் ஃபோனில் ஆடிங்கன்னா இது காட்டும். லேப்டாப்லனா இல்லை பிசி அது மாதிரினா காட்டாது. இப்போ நான் இந்த தூரத்துலேருந்தே இவனை அடிப்பேன் பாருங்களேன். அடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் அடிக்க முடியாது. எங்கடா ஸ்பான் ஆகிருக்க? சீக்கிரம் ஸ்பான் ஆக மாட்டேங்க. நாங்கள் இது வாங்கிக்கோ. சேர்த்துறோம். ஸோ பைப்புக்கும் இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா ஏற்றி விளையாட அதுவே கிடைக்கும். நான் ஒருத்தனா அடிச்சிட்ருக்கேன். ஏன்னா மொத்தமாக அடிச்சா ரொம்ப லேட் ஆகும். அதுதான். ஸோ அடிக்கிட்டுருக்கேன். நானும் ஒரு மணி நேரமாக அடிச்சுட்டு இருக்கேன். 36,000 வச்சு 34,000 தான் கிடச்சிருக்குது. எங்கடா நீ? இங்கே சும்மா கீழே வந்துடுவான். அதான் பிரச்சனை. இங்கே போடா. நான் அப்போ வேறு யாரையாச்சும் பார்த்துக்கிறேன். 5 பேர் வச்சிட்டாங்க. அது எங்கே போனானே தெரிய மாட்டேங்குது. நீ வேற அங்கிட்டு அம்பிட்டு அப்படிக்கா போயிட்டுருக்க. நானும் தேடி வரேன். 35,000 சேர்த்துறேன்.
நான் உங்களுக்கு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணேன்னா 50 ரூபா தேவை, என்னை மன்னிச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்பின் பண்ண முடியுமான்னு தெரியலை, ஆனால் நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களே. ஸோ உங்களுக்காண்டி தான். ஓயோ பல்லஃபி ஸ்வாடுக்கு தாங்க நான் நிறையா போடணும். ஸ்வாடுக்கு போட்டாச்சு. ஸோ ஸ்வாடுக்கு போட்டேன்னா இப்போ குஷ்டு போடணும். குஷ்டோட போகலாமா? 42,000 வச்சுருக்கேன். 50,000 தேவைன்னு நினைக்கிறேன். ஸ்பின் பண்ண ஜங்கிளுக்கு தான் போனோம். அங்கே தான் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்பான் ஆகுமே, ஸ்பானு ஆகிட்டானுங்க. இங்கே செஸ்ட்டு இன்னும் ஸ்பான் ஆகாது. ஸோ வாங்க, நான் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஸ்பீடாக போவேண்டா. இப்போ நான் ஒரு கோட்டுக்கு ஒரு பவர் இருக்குங்க. இந்த கோட்டுக்கு வந்து எனர்ஜி பவர். ஒயிட் கலரில் ஒரு கோட் இருக்கும், அதுக்கு வந்து டிஃபென்ஸ் பவர். பிங்க் கலரில் ஒன்று இருக்கும், அது வந்து இது ரெண்டுமே சேர்ந்து டிஃபென்ஸ் அண்டு இது எனர்ஜி. அதுக்கடுத்து இது தான் எனக்கு தெரியல, அது பேர் நம்மளோட ஒயிட் கோட் தான் எனக்கு தெரில. இந்த கோட் பிளாக் கோட் தான் எனக்கு தெரில. அது வந்து செகண்ட் சீல கிடைக்கும். ஆமாம்ல, சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. செகண்ட் சீயாக இருக்குது. முதல் செகண்ட் சீக்கு போகிறதுக்கு 700 லெவல் தேவை. ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு சீல் தான் லெவலப் கொடுப்பானுங்க. தேர்ட் சீக்கு போகிறதுக்குலாம் 1000மோ 2000மோ தேவைன்னு நினைக்கிறேங்க. ஸோ வாங்க, இந்த குஷ்டை முடிச்சிட்டேன்னா நான் அடுத்து ஸ்பின் பண்ண போவேன். ஸோ காய்ஸ், உங்களுக்காண்டி தான் ஸ்பின் பண்ண போகிறேன். நான் அப்போல்லாம் காசு சேர்த்து தான் ஸ்பின் பண்ணுவேன். இப்போ உங்களுக்காண்டி ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். எங்கடா தூரத்தில் இருந்தேன். இந்த சர்க்கிள் வந்தோடனே செத்துறான் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேம் விளையாண்டு அடிக்கிறச்சுமாப்பா செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க, நான் அடிச்சு முடிப்பேன். ஸோ 39 கூட இந்த பவர் வாங்கிக்கூடா. செத்துட்டேல் 2 பேர் தான் அடிச்சிருக்கேண்ணா. மொத்தமாக அடிக்கலான்னு நான் இருக்கேன். ஸோ வாங்க, மொத்தமாக அடிக்கலாம். வாடா. டேய் என்னடா நீங்கள் எப்படி எல்லாருக்கும் கொஞ்சா. இதுதான் இந்த சர்க்கிளோட பாரு, வேறு ஒன்றும் இல்லை. இதே இது நம்ம இந்த சர்க்கிள் இல்லாமல் பண்ணோன்னா ஏன்னா தானே நீங்கள் ஒரு 4 பேர் தான் அடிச்சிருக்கேனையா. ஸோ வீவஸ்க்கு ஸ்பின் பண்ணி பார்க்கணுண்டா. சீக்கிரம்டா இந்த வாங்கி. ஸோ முடிக்க போகிறேன். ஓகே, முடிக்க போகிறேன். ஓ என்னடா நீ டேய், சீக்கிரம் சாவேண்டா. இது வேற அடிக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அது லோட் ஆகிட்டு இருக்கலாம்னால அடிக்க முடியாது. ஸோ முடிக்க போகிறோம். நான் ஸ்பின் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ வாங்க, ஸ்பின் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்பின் பண்ணி முடியல, குச்சிட்டு முடிக்க போகிறோம். இது லாஸ்ட்டாக எனக்கு எல்லா பவரையும் போடுவோம். ஸோ இவனுக்கு முடிக்க போகிறோம். ஸோ இவனை மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு குஷ்டு முடிஞ்சிடும். எஸ், குஷ்டு முடிஞ்சிச்சானே டே. ஓகே, குஷ்டு இன்னும் ஒருத்தனாச்சுன்னா எனக்கு இதாயிருங்க. அது பேர் என்ன, இன்னொரு லெவலில் போயிடும். ஸோ இவன் ஒருத்தனை மட்டும் அடிச்சுக்கிறேன். ஸோ முடிக்க போகிறோம். சீக்கிரம் சாவண்டா. சாவு செத்துறான். சொன்னல லெவல் ஏறும்னு. செஸ்ட் எடுத்துப்போம். 52,000 இருக்குது. ஓகே, இப்போ ஹோம் பாயிண்ட்டுக்கு போவோமா. ஹோம் பாயிண்ட்டுக்கு போயாச்சு. போயிட்டோம்.
இப்போ நான் ஃப்ரூட் ஸ்பின் பண்ண போகிறேன். என்ன ஃப்ரூட் கிடைக்குன்றீங்க தெரியல, வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னதுடா இது ஸ்பின் ஃப்ரூட்டு? ஓ ஃப்ரூட்டு, ஆனால் இது பாட்டு ஃப்ரூட்டுங்க. இந்த ஃப்ரூட் எடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா நான் இது மாதிரி இன்னொரு ஃப்ரூட் வச்சுருக்கேன். ஸோ ட்ரா பண்ணிடுவோம். ஸ்டீச்சோ டே சீக்கிரம் ட்ரா பண்ணேன்டா, எனக்கு அந்த ஃப்ரூட் தேவையே இல்லை. டே கச்சா ப்ளீஸ், கச்சா 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 ரேண்டம் ஃப்ரூட் பை பை. ஓடு ரப்பரு ஐட்டம்ஸில் நான் ஏற்கனவே ரப்பர் வச்சுருக்கேன் தானே. ஷீட் ரப்பர் நான் ஏற்கனவே வச்சுருக்கேனே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ணுவேங்க நீங்களே சொல்லுங்களேன். ரப்பர் ஃப்ரூட்டு நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்? ஏதாவது பாட் வந்தால் தரலாம், ஆனால் நான் வீடியோ முடிக்க போகிறேன். 2 ஃப்ரூட் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்பின் ஃப்ரூட்டு, ரப்பர் ஸ்பின்னு, ரப்பரு தாங்க. ரப்பர் வந்து மித்திக்கல் ஃப்ரூட்டுங்க. ஷிட், இப்போ நான் ஐஸ் ஃப்ரூட் தான் எனக்கு பிடிக்கும் வேறு. ஸோ அதனால் மன்னிச்சிருங்கங்க. திஸ் இஸ் அண்ட் முதல் மித்திக்கல் ஃப்ரூட் கிடச்சிருக்குது. சாரி மித்திக்கல், கஷ்டப்பட்டு ஒரு மித்திக்கலுங்க. பட் ஆனால் நான் அது ஏற்கனவே வச்சுருக்கேனே, அதான் பிரச்சனை. ஐயோ ஸ்டோருக்கு பதிலாக இது கொடுத்துருனே. ட்ராப், சாரி ஸ்பின்னெல்லாம் பிரச்சனை இல்லை, இங்கே சீக்குள்ளே போட்டால் கிடைக்காது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது ஒரு மித்திக்கல் கிடச்சிச்சு, ஸோ அதனால் இப்போ நம்ம முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். இது மாதிரி நிறையா வீடியோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ பாய் கைஸ்.